ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரீசெண்டாக எக்ஸாமில் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய போலீஸ் அண்ட் தீஃப்ல இருந்து சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் இந்த போலீஸ் அண்ட் தீஃப்ல இருந்து கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு அதனால தான் அதுல இருந்து சில முக்கியமான கொஷின்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கொஷின்ஸை தாண்டி உங்களுக்கு போலீஸ் அண்ட் தீஃப் கான்செப்ட்ல இருந்து வேற எதுவுமே வராது. ஓகேவா? இந்த மாடல்ல இருந்தா கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க வீடியோ பாக்குறவங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு என்ன கொஸ்டின் சொல்றேனோ அதெல்லாம் நீங்க அப்பக்கப்ப நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ சம் பார்க்கலாம். இந்த போலீஸ் தீஃப் கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி இதுல ரிலேட்டிவ் ஸ்பீடு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை மீட்டிங் டைம். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா டீடைல்டாக சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேவா? இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பை மீட்டிங் டைம். ஓகேவா? இதில் ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது ரெண்டு பேர். ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்ன அப்படின்னாக்கா, ரிலேட்டிவ் அப்படின்னாலும் என்ன, கம்பேரிசன். நம்ம எதை கம்பேர் பண்றோம்? ஸ்பீடை கம்பேர் பண்றோம். கரெக்டா? ஸோ அப்ப ரெண்டுமே எனக்கு மூவிங்ல இருக்கும்போது தான் எனக்கு ஸ்பீட் இருக்கும். ஸோ மூவிங்ல இருக்கும்போது ஸ்பீட் இருக்கும்போது நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீடு கால்குலேட் பண்ணலாம். ரிலேட்டிவ் ஸ்பீடு ரெண்டுமே எனக்கு சேம் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்னாக்கா, ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரெண்டு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னாக்கா ரிலேட்டிவ் ஸ்பீடு எனக்கு என்ன பண்ணணும்னாக்கா ஆட் பண்ணணும். ஓகேவா? இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிலேட்டிவ் ஸ்பீடு சேம் டைரக்ஷன்ல போச்சுனாக்கா எனக்கு சப்ராக்ட் பண்ணும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும்போது என்ன பண்ணணும்னாக்கா ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சம் போலாம். First sum. A robber steals a bag from a man at 5 p.m. and starts running at 10 km per hour. A policeman is informed about the robber at 5:12 p.m. and he chases him on a cycle at 15 km per hour. At what time is the robber caught by a policeman? என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா, ராபர் வந்து ஒரு கொள்ளையடிக்கிற ஒருத்தன் வந்து பேக் வந்து ஒருத்தட்ட திருடிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? 5 மணிக்கு திருடிட்டு போறான். ஸோ என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்கன்னா 10 km per hour போய்கிட்டு இருக்கான். போலீஸ்ட வந்து ராபரை பத்தி இன்ஃபார்ம் பண்றாங்க. எப்ப அப்படின்னாக்கா 5:12 PM இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னாக்கா, ஸோ 15 km per hour அவங்க சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன டைம்ல வந்து அவங்க அந்த திருடனை பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ 5 மணிக்கு என்ன ஆகுதுனாக்கா பேகை திருடிட்டு என்ன பண்றான்னா ஓடுறான். ஓகேவா? தீஃப் இங்க இருக்கான். ஓகேவா? ஸோ தீஃபுடைய ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. எவ்வளோனாக்கா 10 km per hour அப்படின்னு கொடுத்துட்டாங்க. போலீஸுக்கு வந்து எப்ப சேஸ் பண்றான் அப்படின்னாக்கா 5:12 தான் சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அப்ப 5 மணிக்கு இந்த இடத்துல திருடி இருந்தா அப்படின்னாக்கா 5:12 வரைக்கும் கண்டிப்பா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருப்பானா. ஸோ மூவ் ஆகி இப்ப தீஃப் இங்க இருக்கான்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? 5:12 தீஃப் இங்க இருக்கான், 5:12 போலீஸ் இங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப 5 மணிக்கு இங்க திருட ஆரம்பிச்சு 5:12 ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கான். அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் நான் மூவ் ஆயிருக்கான்றது பாக்குறேன். அதுதான் தீஃபோடைய ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. எவ்வளவுனாக்கா 10 km per hour கொடுத்துட்டாங்க. அதாவது 60 மினிட்ஸுக்கு அவன் கவர் பண்ற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னாக்கா 10 km. அப்படிதானே? ஸோ 1 மணி நேரத்துக்கு 10 km மூவ் ஆகுறான் அப்படின்னாக்கா 12 மினிட்ஸ்ல அவன் எவ்வளவு கிலோமீட்டர் மூவ் ஆயிருப்பான்? கேன்சல் பண்ணாக்கா 5, 10 5 கேன்சல் பண்ணாக்கா 2 km. ஸோ அப்ப இங்க இந்த 12 நிமிஷத்துல அவன் தீஃப் எவ்வளவு கிலோமீட்டர் அவன் கவர் பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னாக்கா 2 km கவர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா? இப்ப அவன் கேட்கறது என்ன கேட்கறாங்க அப்படின்னாக்கா, என்ன நேரத்துல வந்து போலீஸ் வந்து அவனை பிடிச்சிருப்பான் அப்படின்னு கேட்கறாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பை மீட்டிங் டைம். எவ்வளவு நேரத்துல மீட் பண்றாங்க அப்படின்றது. கரெக்டா? ஸோ அப்ப மீட்டிங் டைம் ஈக்குவல் டு என்னது? ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் ஸ்பீடா? கரெக்டா? ஸோ ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு. ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ்ன்றது போலீஸுக்கும் தீஃபுக்கும் இடையில உள்ள ரெண்டு பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ். எவ்வளவு? 2 km டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு. ரெண்டு பேரும் என்னது? சேம் டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகிட்டு இருப்பாங்க. கரெக்டா? ஸோ சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆனாங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ரிலேட்டிவ் ஸ்பீட்னாக்கா சப்ராக்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ போலீஸ் வந்து 15 km per hour ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க, தீஃப் வந்து 10 km per hour ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க. கரெக்டா? அப்ப ரெண்டு பேருக்கு இடையில உள்ள ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 5 km per hour. ஓகேவா? ஸோ அப்போ 2/5
இது வந்து எனக்கு கிலோமீட்டர்ல இருக்கு, இது கிலோமீட்டர் per hourல இருக்கு. கரெக்டா? அப்ப டைம் எனக்கு கிடைக்கிறது ஹார்ல கிடைக்குமா? கரெக்டா? ஸோ ஹார்ல கிடைக்குது. 2/5 ஃபிராக்ஷன்ல இருக்கு. நான் அதை என்ன பண்றேன்னா மினிட்ஸா மாத்துறேன். ஓகேவா? இன்டூ 60. அப்ப எனக்கு எவ்வளவு நேரத்துல எவ்வளவு மினிட்ஸ்ல அவன் மீட் பண்ணிருப்பான் அப்படின்னாக்கா 24 மினிட்ஸ்ல அவன் மீட் பண்ணிருந்திருப்பாங்க. கரெக்டா? எப்ப அப்படின்னா 5:12க்கு சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா, 5:12க்கு சேஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த தீஃபும் இந்த போலீஸும் என்ன பண்ணிருப்பாங்க, மீட் பண்ணிருப்பாங்களா, சேஸ் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? அது எவ்வளவு நேரம்னாக்கா 24 நிமிஷத்துல மீட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்ப 5:12க்கு சேஸ் பண்ண ஆரம்பிச்சது கரெக்டா 24 நிமிஷம் கழிச்சு எனக்கு மீட் பண்ணாங்கன்னா என்ன டைம்ல மீட் பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. 5:36 PM மீட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா 5:12 PM சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், அதுல இருந்து எனக்கு 24 நிமிஷத்துல மீட் பண்றாங்க அப்படின்னாக்கா 5:36 PM மீட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A policeman is chasing a thief at a speed of 12 km/h and the thief is running at a speed of 8 km/h. If the policeman started 30 minutes late, find the time taken by the policeman to catch the thief. Okay. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா போலீஸ்மேன் வந்து 12 km/h மூவ் ஆகிட்டு இருக்காங்க. தீஃபோடைய ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. ஸோ தீஃப் வந்து திருடிட்டு போனதுக்கு அப்புறம் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் போலீஸ் வந்து தீஃபை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போனா எனக்கு எவ்வளோ நேரத்தில் எனக்கு தீஃபை பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதில் தீஃப் திருடிட்டு போய் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் எனக்கு என்ன பண்ணுறான், போலீஸ் சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. கரெக்டாக? அப்போ அந்த 1/2 மணி நேரமும் எனக்கு என்ன பண்ணியிருப்பான், இந்த தீஃப் வந்து ஓடி இருப்பாங்களா. கரெக்டாக? ஸோ தீஃப் வந்து எவ்வளோ தீஃபுடைய ஸ்பீடு கொடுத்துட்டான். 1 மணி நேரத்துக்கு 8 கிலோமீட்டர் ஓடுறான். 1 மணி நேரத்துக்கு 8 கிலோமீட்டர்னா 1/2 மணி நேரத்துக்கு தீஃப் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருப்பான் அப்படின்னாக்கா 4 கிலோமீட்டர் ஓடி இருப்பானா. கரெக்டா? அப்ப தீஃபுக்கும் போலீஸுக்கும் இடையில உள்ள ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளவுனாக்கா 4 கிலோமீட்டர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன கேட்கறான்னா எவ்வளவு நேரத்துல எனக்கு இங்க தீஃபும் போலீஸும் எனக்கு மீட் பண்றாங்க அப்படின்னு கேட்கறாங்க. கரெக்டா? எனக்கு இங்க ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் இருக்கு, அதே மாதிரி தீஃபுக்கும் போலீஸுக்கும் உள்ள ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. அப்ப எனக்கு மீட்டிங் டைம் கண்டுபிடிச்சிடலாமா? நான் ஃபர்ஸ்டே ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் ஸ்பீடு பை மீட்டிங் டைம். ஸோ இங்க மீட்டிங் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் ஸ்பீடா. ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ்ன்றது இவங்க 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 4 கிலோமீட்டர் டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு. 2 பேருமே சேம் டைரக்ஷன்ல போறாங்க. சேம் டைரக்ஷன்ல போகணும்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணுமா. ஸோ போலீஸோடைய ஸ்பீடு வந்து 12 km/h கொடுத்துட்டாங்க, தீஃபுடைய ஸ்பீடு வந்து 8 km/h. ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணாக்கா எனக்கு என்ன வரும், 4 km/h. ஸோ இப்போ கேன்சல் பண்ணாக்கா எனக்கு எவ்வளோ நேரத்தில் மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா 1 hourல மீட் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. 1 hourன்றது 60 மினிட்ஸ். இப்போ 60 நிமிஷத்துல எனக்கு மீட் பண்ணியிருப்பான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். A policeman chases a thief. A policeman chases a thief. The speed of the policeman and the thief are 18 km/h and 6 km/h respectively. If the policeman started 10 minutes late, at what distance will he catch the thief? Okay, போன சம் மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. போன சம்ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ எவ்வளோ நேரத்தில் வந்து போலீஸ் வந்து தீஃபை பிடிக்கிறான் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தீஃப் வந்து கவர் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? போலீஸ்மேன் அண்ட் தீஃப் 2 பேருடைய எனக்கு ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. 18 km/h 6 km/h. போலீஸ் வந்து 10 மினிட்ஸ் லேட்டா சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த 10 மினிட்ஸ்மே எனக்கு என்ன பண்ணியிருப்பான், தீஃப் வந்து ஓட ஆரம்பிச்சிருப்பாங்களா. கரெக்டா? தீஃப் வந்து 1 மணி நேரத்துக்கு எனக்கு 6 கிலோமீட்டர் ஓடுறான். அதாவது 60 நிமிஷத்துக்கு எனக்கு 6 கிலோமீட்டர் ஓடுறான்னா 10 நிமிஷத்துக்கு எனக்கு எவ்வளவு கிலோமீட்டர் எனக்கு ஓடி இருந்திருப்பான், 1 கிலோமீட்டர் ஓடி இருந்திருப்பானா. அப்ப எனக்கு தீஃப் எங்க இருந்திருப்பான், போலீஸ் எனக்கு இங்க இருந்திருப்பான். 2 பேருக்கு இடையில உள்ள ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து தீஃப் வந்து அவன் போலீஸ் வந்து தீஃபை பிடிக்கும் போது எவ்வளவு டிஸ்டன்ஸ் தீஃப் வந்து கவர் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ தீஃபும் இங்க போலீஸும் மீட் பண்ணும்போது எனக்கு தீஃப் வந்து மொத்தம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் எனக்கு கவர் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, போலீஸுடைய ஸ்பீடு தீஃபுடைய ஸ்பீடு ரெண்டுமே கொடுத்துட்டாங்களா. 18 போலீஸுடைய ஸ்பீடு 18, தீஃபுடைய ஸ்பீடு 6ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு ஸ்பீட் ரேஷியோ எனக்கு என்னவா இருக்கும், 3:1 இருக்குமா. இது ஸ்பீட் ரேஷியோ. மீட் பண்றப்ப எனக்கு என்ன கான்ஸ்டன்டா இருக்கும், ஆல்ரெடி சொன்னேன், டைம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். கரெக்டா? டைம் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸா இருக்குமா. அப்ப ஸ்பீட் ரேஷியோ தான் எனக்கு என்னவா இருக்கும், டிஸ்டன்ஸ் ரேஷியோவாகவும் இருக்கும். கரெக்டா?
ஸோ இங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ பார்ட்டு 2 பார்ட்டா. இங்க தீஃபுக்கும் போலீஸுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ பார்ட்டு 1 பார்ட்டா. ஸோ அப்போ 2 பார்ட்டு தான் எனக்கு 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1 பார்ட் எனக்கு என்னவா இருக்கும் 0.5 கிலோமீட்டரா இருந்திருக்குமா. ஸோ அப்ப ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அட் வாட் டிஸ்டன்ஸ் வில் ஹி கேட்ச் த தீஃப். போலீஸ் வந்து எனக்கு தீஃபை பிடிக்கும் போது மொத்தம் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 1 கிலோமீட்டர் ப்ளஸ் 0.5 கிலோமீட்டர் டோட்டலாக 1.5 கிலோமீட்டர்ல எனக்கு என்ன பண்ணியிருப்பான்னா போலீஸ் வந்து தீஃபை பிடிச்சிருந்திருப்பான். ஓகேவா, எக்ஸாம் போகலாம். A policeman was asked to chase the thief. Before the policeman started the chase, he realized Example, a policeman was asked to chase a thief. Before the policeman started the chase, he realized that the thief was 200 meters ahead of him and was running at a speed of 16 km per hour. The policeman started the chase at a speed of 20 km per hour. How far will the thief run before he is overtaken by the policeman? Okay. போலீஸ் வந்து தீஃபை பிடிக்கிறதுக்கு முன்னாடி தீஃப் என்ன எவ்வளோ மீட்டர் முன்னாடி இருக்கான்னா 200 மீட்டர் முன்னாடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன பண்றான்னா போலீஸ் வந்து தீஃபை வந்து சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, இதுல போலீஸுடைய ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க, தீஃபுடைய ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. ஸோ போலீஸ் வந்து தீஃபை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் எனக்கு கவர் பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. போன சம் மாதிரி தான், அதே தான். ஓகேவா, இங்க என்ன கொடுத்துட்டாங்க, போலீஸுக்கும் தீஃபுக்கும் உள்ள ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. கரெக்டா. ஸோ போலீஸுடைய ஸ்பீடு 20 கிலோமீட்டர் பெர் ஹவர், தீஃபுடைய ஸ்பீடு 16 கிலோமீட்டர் பெர் ஹவர். ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தாக்க என்ன வரும் 5:4 வருமா. கரெக்டா. இது எனக்கு ஸ்பீட் ரேஷியோ. மீட்டிங் அப்ப எனக்கு என்ன கான்ஸ்டன்டா இருக்கும், டைம் கான்ஸ்டன்டா இருக்குமா. டைம் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸா இருக்கும். அப்ப இந்த ஸ்பீட் ரேஷியோ தான் எனக்கு என்னதுனாக்கா டிஸ்டன்ஸ் ரேஷியோவாகவும் இருக்கும். கரெக்டா. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு பார்ட் எவ்வளோ பார்ட்டு 1 பார்ட்டா. 1 பார்ட்டு தான் எனக்கு இந்த 200 மீட்டர் அப்படின்னா அவங்க கேட்கறது என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ போலீஸ் வந்து தீஃபை பிடிக்கிறதுக்கு முன்னாடி தீஃப் எனக்கு எவ்வளோ தூரம் ஓடி இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தீஃப் ஓடுன டிஸ்டன்ஸ் பார்ட் எனக்கு என்னது இங்கே 4 பார்ட்டா. ஸோ அப்போ 4 பார்ட் என்ன 800 மீட்டர். அப்ப ஸோ போலீஸ் தீஃபை பிடிக்கிறதுக்கு முன்னாடி தீஃப் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கே ஓடி இருந்திருப்பான் அப்படின்னாக்கா 800 மீட்டர் எனக்கு ஓடி இருந்திருப்பான். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் போலாம். A thief is spotted by a policeman from a distance of 400 meters. When the policeman starts chasing, the thief also starts running. If the speed of the thief is 32 km per hour and that of the policeman is 40 km per hour, then how far would the thief have run before he is overtaken? ஸோ போன சம் நடத்தணும்ல அதே மாடல் தான். ஓகேவா, ஸோ நீங்க ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, எக்ஸாம் பார்க்கலாம். A thief steals a van at 3 a.m. and drives it at a speed of 57 km per hour. The thief is discovered at 4 a.m. and the owner starts the chase with another van at a speed of 76 km per hour. At what time will he catch the thief? 3 மணிக்கு திருடிட்டு போறான், 57 km per hour ஸ்பீட்ல வந்து போறாங்க. அடுத்து ஓனர் வந்து அது 4 மணிக்கு தான் சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு வேன்ல போறாங்க, அந்த வேனுடைய ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 76 km per hourனு கொடுத்துட்டாங்க. அப்ப எவ்வளவு நேரத்துல வந்து ஓனர் வந்து தீஃபை வந்து பிடிச்சிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, தீஃபுடைய ஸ்பீடு 57 km per hourனு கொடுத்துட்டாங்க. 3 மணிக்கு அவன் திருட ஆரம்பிக்கிறான். திருடிட்டு என்ன பண்றான்னா
திருடிட்டு போறான். 4 மணிக்கு தான் என்ன பண்றாங்கன்னா ஓனர் வந்து சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த 3ல இருந்து 4 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 1 மணி நேரம் என்ன பண்ணிருப்பானா இந்த தீஃப் வந்து ஓடி இருப்பானா. கரெக்டா? தீஃப் 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுறான் அப்படின்னாக்கா 57 கிலோமீட்டர் ஓடுறானா. கரெக்டா? அப்ப தீஃப் இங்க இருக்கும் போது ஓனர் எனக்கு இங்க இருப்பாங்க. கரெக்டா? எப்ப அப்படின்னா 4 மணிக்கு. கரெக்டா? ஸோ 4 மணிக்கு பாத்தீங்கன்னா தீஃபுக்கும் ஓனருக்கும் இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 57 கிலோமீட்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன டைம்ல மீட் பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. மீட்டிங் டைம் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் ஸ்பீடா. கரெக்டா? ஸோ இங்க ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ்ன்றது 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 57 கிலோமீட்டர் டிவைடட் பை 2 பேருக்கு உள்ள ரிலேட்டிவ் ஸ்பீடு. சேம் டைரக்ஷன்ல போறாங்களா, சேம் டைரக்ஷன்ல போனா ஸ்பீட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், சப்ராக்ட் பண்ணுமா. 76ல இருந்து 56 சப்ராக்ட் பண்ணாக்கா என்ன வரும், 19. ஸோ அப்ப எவ்வளவு நேரத்துல எனக்கு மீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த 4 மணில இருந்து எனக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா 3 மணி நேரத்துல என்ன பண்ணிருப்பாங்க, மீட் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? ஸோ அப்ப 4 PM இருந்து எனக்கு 3 மணி நேரத்துல மீட் பண்ணாங்கன்னாக்கா 7 PM மீட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இது AM நினைக்கிறேன், 4 AM. ஓகேவா? ஸோ 4 AM இருந்து எனக்கு 3 மணி நேரத்துல மீட் பண்ணாங்கன்னாக்கா 7 AM மீட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாம். A policeman noticed a thief from 300 meter. The thief started running and the policeman was chasing him. The thief and the policeman ran at a speed of 8 km per hour and 9 km per hour respectively. What was the distance between them after 3 minutes? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இனிஷியலா தீஃபுக்கும் போலீஸுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அப்படின்னாக்கா 300 மீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இதுல தீஃபும் போலீஸும் என்ன பண்றாங்கன்னா அட் டைம்ல இப்ப இங்க இருக்காங்க, இவனும் ஓட ஆரம்பிக்கிறான், இப்போ போலீஸும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுல 2 பேருடைய ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. 3 நிமிஷம் கழிச்சு எனக்கு 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? இனிஷியலா 300 இருக்கு, 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கும்னு கேட்கறாங்க. தீஃப் வந்து 8 km per hour ஸ்பீட்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க, போலீஸ் வந்து 9 km per hour ஸ்பீட்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா? 2 பேருக்கு இடையில உள்ள ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னதுனாக்கா 1 km per hour. சேம் டைரக்ஷன்ல போனாங்கன்னா என்ன பண்ணும், ரிலேட்டிவ் ஸ்பீடு சப்ராக்ட் பண்ணணும்னு சொன்னேன்னா, ஸோ 2 பேருக்கு இடையில உள்ள ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1 km per hour. அப்படின்னா என்ன அர்த்தம், 60 மினிட்ஸுக்கு 1000 மீட்டர் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்ப 3 மினிட்ஸ்ல எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும். அதாவது இப்ப போலீஸ் வந்து இவனை துரத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, தீஃபை துரத்துறாங்க அப்படின்னா போலீஸோடைய ஸ்பீடு வந்து தீஃபோடைய ஸ்பீடை விட அதிகமா இருக்கு. கரெக்டா? அப்ப அதிகமாகும் போது ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு ஆக ஆக என்ன ஆயிட்டே இருக்கும்னா இந்த 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு குறைஞ்சுக்கிட்டே வரும். கரெக்டா? குறைஞ்சுக்கிட்டே வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ அப்ப நான் அதான் பாக்குறேன், எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் எனக்கு குறையுது அப்படின்றத பாக்குறேன். ஓகேவா? 50 மீட்டர். அப்ப என்ன அர்த்தம்னா எனக்கு 3 நிமிஷத்துல எனக்கு 50 மீட்டர் எனக்கு குறையுது. கரெக்டா? இனிஷியலா எனக்கு 300 மீட்டர் 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் இருந்தது, இப்ப எனக்கு 50 மீட்டர் எனக்கு குறைஞ்சு இப்ப 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னாக்கா 250 மீட்டரா இருக்கு. இதுதான் கேக்குறாங்க. ஓகேவா? 3 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னாக்கா 250 மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A thief is noticed by a policeman from a distance of 500 meter. The thief starts running and the policeman chases him. The thief and the policeman run at a speed of 12 km per hour and 13 km per hour respectively. What is the distance between them after 12 minutes? Okay, அதே மாடல் தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பேருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க 500 மீட்டர் அப்படின்ட்டு. இங்க தீஃப் இருக்காங்க, இங்க போலீஸ் இருக்காங்க. கரெக்டா? ஸோ இதுல 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. தீஃபும் போலீஸும் சேம் டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருடைய ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 12 km per hour, போலீஸ் வந்து 13 km per hour. அப்ப 2 பேருக்கு இடையில உள்ள ரிலேட்டிவ் ஸ்பீடு எனக்கு என்னதுனாக்கா 1 km per hour. அதாவது எனக்கு 60 மினிட்ஸுக்கு 1000 மீட்டர் இருக்கு.
கரெக்டா? அவன் கேட்கறது 12 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப 12 மினிட்ஸ்ல எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அவங்க 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கும் அப்படின்னாக்கா 200 மீட்டர் ரெடியூஸ் ஆயிருக்கும். அப்ப இனிஷியலா எனக்கு 500 இருந்தது, கரெக்டா? 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 500 இருந்தது. இப்ப 200 ரெடியூஸ் ஆச்சுன்னா 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்னா 300 மீட்டரா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். A policeman follows a thief who is 600 meter ahead of the policeman. If the policeman and the thief runs at a speed of 10 km per hour and 8 km per hour, in how much time will the policeman catch the thief? 2 பேருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 600 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஸோ அதாவது தீஃப் இங்க இருக்கான், போலீஸ்மேன் இவனுக்கு பின்னாடி இருக்கான். 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 600 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. தீஃப் வந்து 10 கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்ற ஸ்பீட்ல மூவ் ஆகிட்டு இருக்கான். சாரி, தீஃப் வந்து 8 கிலோமீட்டர் பெர் ஹவர், போலீஸ் வந்து 10 கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்ற ஸ்பீட்ல மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இப்ப எவ்வளவு நேரம் கழிச்சு எனக்கு இங்க போலீஸ் வந்து தீஃபை வந்து பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எனக்கு 2 பேருக்கு இடையில உள்ள ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் இருக்கு, அதே மாதிரி 2 பேரோட ஸ்பீடையும் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நான் ரிலேட்டிவ் ஸ்பீடை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இதுல இருந்து மீட்டிங் டைம் கண்டுபிடிச்சிடலாமா? மீட்டிங் டைம் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ். இது பாருங்க, டிஸ்டன்ஸ் எனக்கு மீட்டர்ல இருக்கு, ஸ்பீட் எனக்கு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. ஆப்ஷன் என்ன கேட்கறாங்கன்றத பார்த்துக்கோங்க. ஹார்ல வச்சிருக்காங்களா அல்லது மினிட்ஸ்ல வச்சிருக்காங்களா செகண்ட்ல வச்சிருக்காங்களா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இங்க நான் இங்க கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கலாம், இந்த டிஸ்டன்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கிலோமீட்டர்லயே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ 0.6 கிலோமீட்டர்னு எழுதிக்கலாமா? 2 பேருக்கு இடையில உள்ள ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னவா இருக்கும்? 2 கிலோமீட்டர் பெர் ஹவரா இருக்குமா? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மினிட்ஸ்ல வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இங்க கிடைக்கிறது எனக்கு என்ன கிடைக்கும்னா ஹவர் கிடைக்கும். ஓகேவா? அப்போ அதை மினிட்ஸா மாத்தினாக்கா நான் இன்டூ 60 பண்ணாக்கா எனக்கு என்ன மினிட்ஸா மாறிடுமா? கேன்சல் பண்ணாக்கா 30. ஸோ 18 மினிட்ஸ். 18 மினிட்ஸ்ல என்ன பண்ணிருப்பான்னா போலீஸ் வந்து தீஃபை பிடிச்சிருந்திருப்பான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். A thief running at a speed of 7 km per hour is chased by a policeman whose speed is 12 km per hour. If the thief is 280 meter ahead of the policeman, then the time required for the policeman to catch the thief will be. ஓகே, இப்போ பார்த்தோம்ல அதே மாடல் சம் தான். ஓகேவா? ஸோ இந்த சம்மை ட்ரை பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்டக்க பார்த்துருக்கோம். இன்னொரு வீடியோவில் இதோட கண்டினியூஷன் போடுறேன், அதையும் வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக இதோட கான்செப்ட் ஓவர் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.